கணவன் மனைவியை அல்லாஹ் ஆடை என்றார். உன்ன லிபாசுல்லக்கும் வன்தும் லிபாசுல்லகும். கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை. என்ன, நம்ம ட்ரெஸ் நம்மளை வெயில்ல இருந்து காப்பாற்றும், குளிர்ல இருந்து காப்பாற்றும். இது ட்ரெஸ் உடைய ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம் நமது மானத்தை மறைக்கும். கணவனும் மனைவியும் இந்த ரெண்டை போல இருக்க வேண்டும். அதாவது வெயில்ல குளிர்ல எல்லா நேரத்திலையும், வாழ்க்கையில மேடு பள்ளம் ஏற்றம் இறக்கம், காசு உள்ள நேரம் இல்லாத நேரம், வறுமை நேரம் செல்வ நேரம், எல்லாத்திலையும் கணவன் மனைவி அந்த இரண்டு பேரும் உடன்பாடாக வாழ வேண்டும். கையில காசு இல்லைன்னு ஒண்ணு கணவனோட மரியாதை இறங்கக்கூடாது. காசு பணம்ங்கிறது வேற, வசதி வாய்ப்புங்கிறது வேற, கணவன் மனைவிங்கிறது வேற. ஆடை எப்படி கோடையிலும் குளிரிலும் போட்டிருக்கக்கூடிய ஆடை காப்பாற்றுமோ அந்த மாதிரி கணவன் மனைவி வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்களில் எல்லாம் அவர்கள் இப்படி இருக்க வேண்டும். இது ஒண்ணு. மானத்தை மறைக்கிறது தான் ஆடை. அப்படின்னா கணவனின் குறையை மனைவியோ, மனைவியின் குறையை கணவனோ ரொம்ப அவசியமான நேரங்கள் இன்றி அது பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது.